மகிமை தேவனுக்கே மகிமை. யோசேப்பை குறித்து ஒரு கவியாடல். சர்வ ஜாக்கிரதையாய் வளர்ந்த மனுஷன், சர்வ வல்லவர் கண்டுபிடித்த புருஷன் யோசேப்பு. ராஜகுலத்தில் பிறந்த மச்சன், ஆனால் ராஜாங்கம் இல்லாமல் வாழ்ந்த தச்சன். ராஜகுலத்தில் பிறந்த மச்சன், ஆனால் ராஜாங்கம் இல்லாமல் வாழ்ந்த தச்சன் யோசேப்பு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அதற்கு சாட்சியாக வாழ்ந்தவன் யோசேப்பு. தனக்கு ஒவ்வாத நிலத்தில் தாவரங்கள் வளராது, தண்ணீர் இல்லாத குலத்தில் தாமரைகள் மலராது. தனக்கு ஒவ்வாத நிலத்தில் தாவரங்கள் வளராது, தண்ணீர் இல்லாத குலத்தில் தாமரைகள் மலராது. எரியாத விளக்கு இருட்டை துரத்தாது, கர்த்தரை அறியாதவர்களுக்கு கண்கள் திறக்காது. எரியாத விளக்கு இருட்டை துரத்தாது, கர்த்தரை அறியாதவர்களுக்கு கண்கள் திறக்காது. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. அவனுடைய சந்ததி ஆண்டவருக்குள் வேர்பிடித்த சந்ததி. அவனுடைய சந்ததி ஆவிக்குரிய போர் பிடித்த சந்ததி. ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம், ஐசக்குக்குள் இருந்த கீழ்ப்படிதல், யாக்கோபுக்குள் இருந்த போர்க்குணம், யூதாவுக்குள் இருந்த இச்சை அடக்கம், போவாசுக்குள் இருந்த பொறுமை, தாவீதுக்குள் இருந்த தாழ்மை, எல்லாம் கலந்த கலவிதான் யோசேப்பு. யோசேப்பே, மனைவியாக முன்னே மரியாள் கருவுற்றாள் என்கிற செய்தி உனக்கு எப்படி இருந்தது? யோசேப்பே, மனைவியாக முன்னே மரியாள் கருவுற்றாள் என்கிற செய்தி உனக்கு எப்படி இருந்தது? வாளால் குத்தியதை விடவும் வார்த்தையால் குத்தியது அதிகம் வலித்திருக்குமே. பட்டாம்பூச்சி பறந்த நெஞ்சிக்குள் பட்டாசு வெடித்தது போல் இருந்திருக்குமே. வாளால் குத்தியதை விடவும் வார்த்தையால் குத்தியது அதிகம் வலித்திருக்குமே. பட்டாம்பூச்சி பறந்த நெஞ்சிக்குள் பட்டாசு வெடித்தது போல் இருந்திருக்குமே. இல்லை இல்லை, யோசேப்பு கலங்கவில்லை. மலரை பறித்தால் காம்பு கண்ணீர் வடிக்குமே, அப்படி கூட அவன் அழவும் இல்லை. மலரை பறித்தால் காம்பு கண்ணீர் வடிக்குமே, அப்படி கூட அவன் அழவும் இல்லை. அவன் யோசித்தான். அவன் மரியாளை மெய்யாகவே நேசித்தான். அன்பு அவமானப்படும், அவமானப்படுத்தாது. அன்பு சேதப்படும், சேதப்படுத்தாது. அன்பு வலிகளை ஏற்றுக்கொள்ளும், வலிகளை ஏற்படுத்தாது. எனவே அவன் மரியாளை யாரும் கல்லெறிய விடவும் இல்லை, மரியாளை யாரும் சொல்லெறிய விடவும் இல்லை. மரியாள் தன்னை ஏமாற்றினாலும் யெகோவா தேவன் தன்னை ஏமாற்ற மாட்டார் என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. மரியாள் தன்னை ஏமாற்றினாலும் யெகோவா தேவன் தன்னை ஏமாற்ற மாட்டார் என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. காலாட்களோடு அல்ல, குதிரைகளோடு ஓடி ஜெயிக்கும் பலன் அவனுக்குள் இருந்தது. யோர்தான் பிரவாகித்து வரும்போது அதை எதிர்த்து நிற்கும் தைரியம் அவனுக்குள் இருந்தது. அவன் தூங்கினான். என்னது, அவன் தூங்கினானா? யோசேப்பே, நீ எப்படி தூங்கினாய்? தூரத்து உறவினன் ஒருவன் துரோகம் செய்தான் என்றாலே கண்கள் இரண்டும் ஈரமாகிவிடும் எங்களுக்கு. இதயம் முழுதும் பாரமாகிவிடும் எங்களுக்கு. தூரத்து உறவினன் ஒருவன் துரோகம் செய்தான் என்றாலே கண்கள் இரண்டும் ஈரமாகிவிடும் எங்களுக்கு. இதயம் முழுதும் பாரமாகிவிடும் எங்களுக்கு. உன் துணிச்சலுக்கு ஒரு நன்றி. யோசேப்பு தூங்கினான், கனவு கண்டான். கர்த்தருடைய ஆவியால் மரியாள் கருவுற்றாள் என்பதை கண்டு கொண்டான். எழுந்தான், மரியாளை சேர்த்து கொண்டான். துயரத்தை கடந்தான், உயரத்தை அடைந்தான். ஓ வாலிபர்களே, சமகால சபையோர்களே, ஓ வாலிபர்களே, சமகால சபையோர்களே, சூழ்நிலை எதுவானாலும் சோர்ந்து போகாத சூரன், தீமைகள் அருகிருந்தாலும் தீட்டுப்படாத தீரன் யோசேப்பை கவனியுங்கள். சூழ்நிலை எதுவானாலும் சோர்ந்து போகாத சூரன், தீமைகள் அருகிருந்தாலும் தீட்டுப்படாத தீரன் யோசேப்பை நினைவு கூறுங்கள். வாலிபமும் இளவயதமும் மாயை, அதில் வழுக்கினால் அடைவார்கள் நோயை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாலிபமும் இளவயதமும் மாயை,
இதில் வழுக்கினால் அடைவார்கள் நோயை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இச்சைகளை எதிர்க்காதீர்கள், இச்சைகளை விட்டு ஓடிப்போங்கள். வேதத்தின் வார்த்தைகளால் உங்களை சுற்றி வேலி போடுங்கள். தேவனுக்குள் ஜாலியாயிருந்து பாடி மகிழுங்கள். அவரின் முதலாம் வருகையிலே அநேகர் அவரை வரவேற்க ஆயத்தமாகவில்லை. அவரின் இரண்டாம் வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமாகி காத்திருப்போம். நன்றி.